போகிறோம் தீபாவளிக்கு. ஆமாம், நார்மலாக பண்ணுற எப்பவுமே தீபாவளி டயத்தில் பண்ணுற மிக்சர் இது. இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு, அப்படியே எண்ணெயில் லாஸ்ட்டில் பொரிக்கிறதுக்கு என்னென்னா முந்திரி பருப்பு, அவல், கொஞ்சம் இந்த திராட்சை, பாதாம், பொட்டுக்கடலை, முழுசாக பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, இந்த 6 ஐட்டம் பொரிக்கிறதுக்கு. அப்புறம் ஜென்ரலாக என்ன போடுவோன்னா ஓம்பொடியும் காராபந்தியும். அது வந்து ஓம்பொடி காராபந்தி அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு வேணும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கருவேப்பிலையும் நான் லாஸ்ட்டில் பொரிச்சு போடணும், நல்லா அலம்பி வச்சுருக்கேன், பொரிச்சு போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இந்த நேற்று பண்ணால் துக்குடா பண்ணோம் இல்லையா, துக்குடா போடுவா. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணால் கொஞ்சோண்டு மைதா மாவு மிச்சம் இருந்தது. அந்த மைதா மாவில் கொஞ்சம் ஜீரகமும் உப்பும் போட்டு குட்டி குட்டியாக சீடை மாரி பண்ணி அது போட்டுறது. ஸோ அதனால் அந்த ஐட்டம். இதுக்கெல்லாம் காரத்துக்கு வந்து மிளகும் 2 மிளகாவும் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அப்படி சூடோடு போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவிட்டு வரத்துக்கு. புரிஞ்சுதா? சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து காராபந்தி பண்ணலான்னு வச்சுருக்கேன். காராபந்திக்கு எப்பயுமே எண்ணெய் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கணும். இப்போ வந்து 2 அழாக்கு வந்து கடலமா போட்டிருக்கேன். சில பேர் வந்து அந்த காராபந்திக்கு வந்து அரிசி மாவு போட மாட்டா. பட் வேணும்னா சும்மா ஒரு இதுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு அழாக்குக்கு 1 ஸ்பூன் கணக்கில் 2 அழாக்குக்கு வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு. ஆமாம், உப்பு போட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இது வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி நான் வாங்கினமே கும்போணத்தில். அது போட்டேன். அப்படி இல்லைன்னா கூட நார்மலாக இதில் கூட போடலாம். ஒன்றும் அது இல்லைன்னா நம்ம இதுக்கு லட்டுக்கு பண்ணி காமிச்சோமே, இந்த பிளேட்டுக்கு கூட வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இது இருக்கிறது வாங்கியிருக்கேன். இது அப்படியே தட்டலாம். இப்போ இந்த காராபந்தி இருக்கு இல்லையா, மிக்சருக்காக பண்ணுறோம். சம்டைம்ஸ் ஈவினிங் பிஸி வேலை பார்த்துக்கலாம் போயணும் அப்படின்னா அப்போ அதில் கொஞ்சோண்டு மிளகாப்பொடியும் போட்டுட்டு இதேமாரி முந்திரி பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டலாம். அப்படியா? ஆமாம். இப்போ அது மாவை வந்து பஜ்ஜி மாவு கரைச்சிக்கிற மாதிரி உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன். கரைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுருக்கேன், காமிக்கலாக்கா மேலே வச்சேன். இந்த பெருங்காயத்தை இப்போ நல்லா கையிலே இதில் போட்டு கரைச்சிட்டு இந்த அளவுக்கு இந்த பஜ்ஜி மாவு அளவுக்கு இதெல்லாம் விட்டுருக்கேன். அது கரையிறதுக்கு கரைச்சிக்கிறேன். என்ன சூடாக எடுத்து கொதிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த டயத்தில் வந்து இதில் வந்து இந்த ஜார்னியில் அப்படியே விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு அப்படியே இது பண்ணலாம். நல்லா இது முருமுருன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக இருக்கனால ஒரே ஒரு கரண்டி விட்டேன். இப்போ நல்லா ஒரு 2 எண்ணெய் நிறைய இருக்குது, ஒரு 2-3 கரண்டி விடலாம். ஒன்றும் தெரில. இது ஒன்று எடுத்தோடனே கொஞ்சம் இந்த இது பண்ணியிருக்கோம்ல மிளகா, அதில் அதை வந்து இது பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். அரைக்கும் போது இந்த மிளகுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது மேலே தூவி வச்சிட்டோம்னா அது ஒட்டியெல்லாம் அந்த சூட்டுக்கு ஒட்டிக்கும். அப்படியே ஓம்பொடிக்கு வந்து இந்த ஜார்னிலாம் ஒன்று ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மேலே எடுத்து போட்டுவிட்டு அதிலே கலக்கலாம், ஒன்றாகாது. அதேமாரி 2 போட்டுக்கிறேன் நான். 2 கடல மாவு, 2 அழகு. 2 அழகாமா 2 அழகு 2 கப்பு என்னென்னா எடுத்துக்கலாங்க. வேறு இது அதெல்லாம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஆமாம், கடலை மாவு 2 அழகு எடுத்துட்டாச்சு. இது வந்து எப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு அழகு 1 கப்புக்கு வந்து 1/4 கப்பு, கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். 1/4 கப்புனா 1/4 கப்பு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இப்போ 2 போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ 1/2 கப்பு எடுத்துக்கணும். அது என்ன அப்படி இந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்புன்னா கொஞ்சம் 2 கப்புக்கு 1/2 கப்பு அரிசி மாவு போட்டுட்டேன். அப்புறம் உப்பு தேவையான உப்பு பண்ணோம். ஓமம், சில பேர் இந்த ஓமம் வந்து அப்படியே தெரிய வேண்டான்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஜலை விட்டு மிக்சியில் வச்சுட்டுலாம் பண்ணுவாள். இப்படியே போட்டாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அந்த ஓமம் வந்து மெல்லிசாக தான் ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். போட்டு பிசைஞ்சிடறேன் எல்லாத்தையும். இந்தமாதிரி நார்மலாக நம்ம தேங்காயில் முறுக்குக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த ஓம்பொடிக்கு இதோட சின்னதும் இருக்குது. இப்படி இது நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆமாம், இதை போட்டு இப்போ புழிஞ்சுக்கணும். ஒன்று புழிஞ்சு எடுக்கும்போதும் இந்த மிளகு பொடி தூவின்றணும். அந்த சூட்டில் ஒட்டிக்கும். அப்போ தான். அப்படியா? இன்னைக்கு கங்கையை பற்றி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், நீ பேசுங்க. ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம், சகரன் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு பேர். அந்த ராஜா வந்து ஒரு நாள் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறான். இந்த அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த குதிரையெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ வந்து தேவேந்திரன் வந்து அந்த குதிரையை களவாடின்ட்டு இருக்கான். அந்த குதிரையை களவாடிட்டு போய் பாதாள லோகத்தில் ஒரு மகரிஷி ஆசிரமத்தில் வச்சுட்டு போயிடான்.
எதுக்காக? அதில் வந்து ஒரு படம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டுறோம். அப்போ அந்த சக்கரனுடைய ராஜகுமாரர்கள் வந்து 2 பேர் வந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி கடைசியில் வந்து பாதாள லோகத்தில் அந்த மகரிஷி ஆசிரமில் இருக்குது, அந்த யாகத்துக்கு வச்ச குதிரை இருக்குன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அந்த மகரிஷி தான் தூக்கின்னு வந்துட்டான்னு நினச்சி அந்த மகரிஷிக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ அந்த மகரிஷி வந்து ரொம்ப கோபமாக அவங்க அந்த 2 பசங்களையும் பார்ப்பாங்க. அப்போது அந்த பசங்க 2 பேரும் அப்படியே எரிஞ்சு சாம்பலாடும். அப்போது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த சகரன் ராஜா வந்து எல்லாத்தையும் இது பண்ணும்போது தேவேந்திர லோகத்தில் இருக்கிற மகரிஷிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கங்கை தீர்த்தத்தை பூமிக்கு எடுத்துன்னு வந்துட்டா அதை தெளிச்சா இவாளுடைய பாவம் நீங்கிடும், திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு உயிர் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போது என்னென்னலாம் பிரயத்தனம் பண்ணி பார்ப்பான், ஒன்றுமே நடக்காது. அந்த சகரனுடைய கொள்ளு பேரன் கடுமையான தவம் இருப்பான். இமயமலை மேலே சிவபெருமானை நோக்கி கடுந்தவம், பல நூற்றாண்டுகள் இந்த தவம் இருந்து சிவன்ட்டு வந்து அந்த கங்கையை கொண்டு வருவான். அந்த கொள்ளுப்பேரனோட பேர் தான் பாகீரதன். பகீரதன் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் கங்கைக்கு பேர் பாகீரதின்னு பேர். கங்கைக்கு இன்னொரு பேரா? ஆமாம். சிவன்ட்டு வந்து எடுத்துன்னு வந்து கங்கை இங்கே வந்து பூலோகத்துக்கு விட்டு அந்த தீர்த்தத்தை தெளித்து அந்த 2 பசங்களுக்கும் உயிர் வரும்னு சொல்லுவாள். அதனால தான் வந்து தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது இந்த பாகீரதியை வந்து நினச்சிக்கிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரத்துக்கு இந்த கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாள். அதை வந்து மானசீகமாக நினச்சிட்டு அன்னைக்கு குளிக்கிறது விசேஷம். கங்கையில் கங்கையில் குளிச்சா அது இப்போ நிறைய பேருக்கு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன். இந்த இதெல்லாம் க்ளீன் ஆகிட்டு இருக்குல்ல. ஆமாம். இந்த சகரனுடைய குள்ளு பேரன் பகீரதன் கொண்டு வந்ததுனால அந்த கங்கைக்கு பேர் பாகீரதி. எல்லாருக்கும் அவரால் எல்லாருக்கும் புண்ணியம், எல்லாருக்கும் புண்ணியமாச்சு, எல்லாருக்கும் கிடைச்சது. மைதா மாவு கொஞ்சோண்டு இருந்தது, இந்த துக்கடா பண்ணிட்டு மிச்சம். ஆக்சுவலி விஷயம் என்ன பண்ண துக்கடா போடுவான். நான் வந்து என்ன பண்ணேன், மைதா மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக சீடை மாதிரி பண்ணிட்டு போட்டுறேன் மிக்சரில். சீடை மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக பண்ணிட்டு போட்டுடலாம். ஓகே, கலந்துருவேன். ஆமாம், கலந்துருவேன். எல்லாமே அப்படி இதில் போட்டு பறிச்சோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்காக. அப்படியே அந்த எண்ணெயில இது வேட அப்படி இது ஃபுல்லாக போடாமல் அப்படி இதில் பண்ணுறியா? ஆமாம், எல்லோரும் இப்படி தான் பண்ணுவா. ஒரு இது வந்து கரெக்டாக இருக்கேன், இல்லைன்னா ரொம்ப சம்டைம்ஸ் இதாகிடும். இந்த சோப்பு போகிறோம். அதே மாதிரி இந்த முந்திரி பாதாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் 2 பெருசாக வேணான்ட்டு அப்படியே கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிட்டு இருக்கேன் பாதாம். இது ஓம்பொடி கூட ஹோட்டலில் இருக்கும்போது பெருசாக போட்டிருப்பான். வேணும்னா ஆற்றுல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். பட் இது பிடிக்கும் எல்லாருக்கும், அதனால அப்படி எடுத்தேன் பண்ணேன். ஜாஸ்தியாக இருக்கா போட்டு எடுத்துறேன். பொட்டுக்கல்ல முழுசாக்க பயந்துருக்கேன். முழு பொட்டுக்கல்ல இதுவும் போடல, சாதாரண பொட்டுக்கல்லையும் அது சாதாரண போட்டால் இது அதுக்குள்ளேயே போட்டுடலாம். முழுசாக இருக்கனால இதுக்குள்ளே போட்டு எடுத்தேன். இந்த சூட்லேயே அப்படியே அதுலேயே பண்ணிட்டு இது போட்டுடணும். கம்மிங்க சூடோடு போட்டால் தான் அந்த ஒட்டிக்கும். அது போரும் இல்லை, கரெக்டாக இருக்குல்ல. என்ன பொடி? மிளகு பொடியா? மிளகும் மிளகாயும் வறுத்து வச்சது. உப்பு ஒரு இதுக்கும் அது போடணுமா? ஆமாம், ஒன்று ஒட்டி போடணும். சூடாக இருக்கும் போதே அது போடணும், அந்த மிளகு பொடியும் மிளகா பொடியும். ஆமாம், இல்லைன்னா அம்மா சொன்னால இப்போ அதான் தங்கி நாடியில். அவளை டக்குன்னு எடுத்துடணும், அவளை சீக்கிரம் இதாக. திராட்சை போடுறதுன்னு அவசியம் இல்லை. கிஸ்மிஸ் ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் வாயில் போடும்போது ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக. ஏன்னா சர்க்கரைலாம் போட்டால் நமுத்து போயிடும், அதனால் இதை மட்டும் அப்படி போட்டு எடுத்துடணும். ஆமாம், நல்லா கொண்டு கொண்டாயிடும். போட்டு இப்போ இந்த கருவேப்பிலையும் பறிச்சுன்றேன். ஓ, ஒரு ஒரு இதுக்கும் அது போடணுமா? ஆமாம், ஒன்று ஒட்டி போடணும். சூடோடு போட்டால் தான் அந்த ஒட்டிக்கும். அது. கிஸ்மிஸ். ஆமாம், நல்லா கொண்டு கொண்டாயிடும். போட்டு இந்த கருவேப்பிலையும் பறிச்சுன்றேன். ஓ. இந்த
ஆயிடுச்சுது. இதெல்லாம் எண்ணெய் பொரிச்சிட்டோம்னா மிக்சரோட கலக்கும்போது அப்படியே ஒன்றா கூட சேர்ந்து சாப்பிட்றலாம். சீடை இருக்குது பாக்கி ஒன்றும் துக்கடா இருக்குல்ல? துக்கடா வேணாம், சீடை மட்டும் போட்டால் போதும். குட்டி குட்டியாக இந்த மைதா மாவு அந்த உருட்டிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒட்டியிருக்கேன், அதையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு ஆயிடுச்சு. சீடை சீடை அது துக்கடா போடுவா. நேற்று நம்ம துக்கடா பண்ணிட்டோம் இல்லையா, துக்கடா இதுக்கு போடுறதா இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போடணும். ஆயிடுச்சு, அது அப்படியே எடுத்துட வேண்டியது. இப்போ இதில் வந்து 9 ஐட்டம் இருக்குல்ல? 9 ஐட்டம் இருக்குது. ஓம்பொடி, காராபுந்தி, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம், அவல், பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த சீடை 1 8 சீடை, கருவேப்பிலை சேர்க்கல, கருவேப்பிலை சேர்க்காம 9 போட்டோம். திராட்சை, அவல், கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து 9. ஆயிடுத்து எல்லாமே ஆயிடுத்து. இப்போ இந்த இது கூட கொஞ்சம் மிச்சம் இருந்தால் வச்சுட்டுலாம், எல்லாத்தையும் போடணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ காரம் வேணுமோ போட்டாச்சு, மிச்சம் இருக்கு எடுத்துறேன். இப்போ இது நல்லா கலந்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆயிடுத்து 9 ஐட்டம் மட்டும் மிக்சரில். ஆமாம், இது வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். அதனால் அப்படி பண்ணி வச்சிட்டோம்னா போட்டிருக்கோம். எவ்வளோ நாள் இருக்கும் அது? 10-15 நாள் இருக்கும். அக்கா கொடுக்கறதுக்கும் அதை நல்லா கலசமாக கொடுக்கலாம். ஸ்வீட்டுக்கு வேறு என்ன பண்ணுவாங்க? இதுதான் பண்ணுவாங்க. ஸ்வீட்டுக்கு தான் அந்த துக்கடா போடுவா. நம்ம இன்றைக்கி திராட்சை போடுவோம், நேற்று பண்ணதுனால விதவிதமாக பண்ணலாம் மிக்சரில். இது மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து பருவலங்காய் உருண்டை பண்ணலான்னு இருக்கேன்.